இரக்கமே உருவான இயேசு, கண்ணின் மணி போல நம்மை பாதுகாக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு, நல்லாயனாக நம்மீது பரிவு கொண்டு நம்மை எல்லாம் அன்பு செய்கின்றவர் நம் ஆண்டவர் இயேசு. இதோ இந்த வேளையிலே வெண்ணிற அப்பத்திலே நற்கருணை ஆண்டவராக, உயிருள்ள ஆண்டவராக, எல்லாருக்கும் எக்காலத்துக்கும் ஆண்டவராக நம் ஆண்டவர் இயேசு நமத்திலே எழுந்தருளி வந்திருக்கிறார். நாம் போகும்போதும் அமரும் போதும் எழுகின்ற போதும் எல்லா வேளையிலுமே இரக்கத்தோடு நேசிக்கின்றவராக நம் ஆண்டவர் இயேசு நமத்திலே இருக்கிறார். அந்த அன்பு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த அன்பு ஆண்டவரை வாழ்த்தி போற்றி மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய திருநாமத்தை சொல்ல சொல்லி ஆண்டவரை போற்றுவோம். இந்த அருமையான வேளையில ஒவ்வொருவருக்கும் நலமளிக்கின்ற ஆண்டவராக, நம்பிக்கையோடு ஒரு உற்று நோக்கின்ற அனைவருமே தன்னுடைய பேரன்பால் ஆட்கொள்கின்ற ஆண்டவர், அவரை நாடி ஓடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் நல்லாயினோடு பரிவு காட்டுகின்ற ஆண்டவர், என்னாலும் தன்னுடைய அன்புக்குள் வைத்து பாதுகாக்கின்ற ஆண்டவரை வாழ்த்தி போற்றுவோம், மகிமைப்படுத்துவோம், நன்றி கூறுவோம். இந்த வேளையிலே நான் சொல்ல சொல்ல நீங்கள் அனைவரும் உமக்கு நன்றி கூறுகிறேன் என்று நாம் சொல்லுவோம். ஆண்டவராகிய அரசராகிய இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறேன். கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறேன். மாட்சி மிகு மன்னரே உமக்கு நன்றி கூறுகிறேன். உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தரே உமக்கு நன்றி கூறுகிறேன். அமைதியின் அரசராகிய இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறேன். எக்காலத்திற்கும் அரசராகிய இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறேன். என்றும் வாழும் அரசராகிய இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறேன். மண்ணுலக அரசர்களுக்கெல்லாம் தலைவராகிய இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறேன். உன்னத கடவுளின் குருவாகிய இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறேன். சமாதானத்தின் அரசராகிய இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறேன். எக்காலத்துக்கும் அரசராகிய இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறேன். சீயோனின் அரசராகிய இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறேன். ஆட்சிக்கு முடிவுறாத அரசராகிய இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறேன். ஆண்டவராகிய மெசியாவே உமக்கு நன்றி கூறுகிறேன். இயேசுவே வாழ்வும் வழியும் உண்மையானவரே உமக்கு நன்றி கூறுகிறேன். இயேசுவே அமைதியை அருள்பவரே உமக்கு நன்றி கூறுகிறேன். நோயுற்றுரை குணப்படுத்தும் இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறேன். பாவியை தேடி வந்த இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறேன். உலகின் பாவங்களை போக்கும் ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே ஆண்டுடைய திருப்பெயரை சொல்லி மன்றாடிய நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். இந்த பஜன் மூலமாக நான் பாட பாட அனைவரும் இணைந்து பக்தியோடு இந்த பாடலிலே நாம் இணைவோம். நம் ஆண்டவர் இயேசு என்னாலும் நம்மோடு இருக்கும்படியாக, அவருடைய தெய்வீக அன்பின் இதயம் நம்மத்தியில் இருக்கும்படியாக, அவருடைய வாழ்வு நமக்கு துணையாயிருக்கும்படியாக இந்த வேளையிலே இந்த அன்பு ஆண்டுடைய பிரசன்னத்திலே இருக்கின்ற நாம் இது பஜன் மூலமாக ஆண்டவரை ஆராதிப்போம், வாழ்த்துவோம், போற்றுவோம், மகிமைப்படுத்துவோம், ஆண்டுடைய மேலான பரிவிரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசுவே என் உயிரே என் அருகே நீ இருப்பாய். இயேசுவே என் உயிரே என்
உயிரே என் அருகே நீ இருப்பாய். இயேசுவே என் உயிரே என் அருகே நீ இருப்பாய். இயேசுவே என் உயிரே என் அருகே நீ இருப்பாய். இயேசுவே என் உயிரே என் அருகே நீ இருப்பாய். என் அருகே நீ இருப்பாய். என் அருகே நீ இருப்பாய். இயேசுவே என் அன்பே என் இதயம் 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 நீ இருப்பாய். என் இதயம் நீ இருப்பாய். என் இதயம் நீ இருப்பாய். இயேசுவே என் வாழ்வே என் துணையாய் நீ வருவாய். 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 இயேசுவே என் உயிரே என் அருகே நீ இருப்பாய். இயேசுவே என் உயிரே என் அருகே நீ இருப்பாய். இயேசுவே என் அன்பே என் இதயம் நீ இருப்பாய். இயேசுவே என் அன்பே என் இதயம் நீ இருப்பாய். இயேசுவே என் வாழ்வே என் துணையாய் நீ வருவாய். இயேசுவே என் வாழ்வே என் துணையாய் நீ வருவாய். என் அருகே நீ இருப்பாய். என் அருகே நீ இருப்பாய். என் இதயம் நீ இருப்பாய். என் இதயம்
வருவாய். என் துணையாய் நீ வருவாய். நமத்திலே இருந்திருக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசுவை அமைதியான முறையிலே உள்ளத்திலே, இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், நற்கருணை ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன் என்று மனதிற்குள் அமைதியாய் சொல்லுவோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். நற்கருணை ஆண்டவராகிய இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். நற்கருணை ஆண்டவராகிய இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் நற்செய்தி வாசகத்திற்கு நம்மை செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 33 மற்றும் 34. இயேசுவும் சீடர்களும் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார்னு தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் என்னாலும் இரக்கம் உடையவராய் இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது மக்களுடைய கணிப்பு ஆண்டவர் கண்டிக்கக்கூடியவராக, தண்டிக்கக்கூடியவராக, அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்றவாறு, குற்றங்களுக்கு ஏற்றவாறு தீர்ப்பு வழங்குகின்றவராக, ஒரு நீதிபதியாகத்தான் பார்த்தார்கள். மக்களுக்கும் தங்களுடைய வாழ்வுக்கும் அவர் அப்பாற்பட்டவராகத்தான் மக்கள் எண்ணினார்கள். ஆனால் ஆண்டவரோ அவர் இரக்கம் உடையவராகத்தான் இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலேயே பார்க்கிற பொழுது, பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் ஆண்டவரை கண்ணால் பார்த்த நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் எதற்கு நமக்கு சான்று இல்லை. ஒவ்வொரு அடையாளமாகத்தான் பார்த்தார்கள். ஆனால் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் என்னாலுமே நம்மோடு இருக்கின்றவராக, நம்மை பாதுகாக்கின்றவராக, இரக்கத்தோடு நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அந்த ஆண்டவர் எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்றால், படைப்பிலே அவருடைய இரக்கமானது இருந்தது என்பதுதான் உண்மை. இந்த உலகமானது இவ்வளவு அழகுற உருவாக்கப்பட்டிருக்கிறது, படைக்கப்பட்டிருக்கிறது. வானத்து பறவைகள் இரவு பகலாக, இன்னுமாக பார்க்கின்ற பொழுது வன விலங்குகள், நிலவாழ் உயிரினங்கள், நீர்வாழ் உயிரினங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், இன்னுமாக பார்க்கின்ற பொழுது இவற்றெல்லாம் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய மனிதரையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். இத்தகைய படைப்பை பார்க்கின்ற பொழுது அந்த படைப்பிலேயே ஆண்டுடைய இரக்கம் மிகுதியாய் இருந்தது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தை பார்க்கிறார். தொடக்க நூலிலே அதிகாரம் 1 இறைத்திருச்சனம் 1 இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். இந்த உலகமானது வெறுமையாயிருந்தது, ஒன்றுமில்லாமையாயிருந்தது என்று.
இந்த ஒன்றும் இல்லாமையாய் இருக்கின்ற அந்த உலகத்தை ஆண்டவர் உற்று நோக்குகிறார், இரக்கத்தோடு பார்க்கிறார், அவற்றை உருவாக்குகிறார். ஒன்றும் இல்லாமையிலிருந்து நிறைவை நோக்கி ஆண்டவர் அதை அழைத்துச் செல்கிறார். இரவு பகலாக, ஒளியும் இருளுமாக இந்த உலகை உருவாக்குகிறார். நீர்வாழ் உயிரினங்கள், வானத்து பறவைகள் ஒவ்வொன்றாக தனித்தனியாக ஆண்டவர் உருவாக்குகிறார். சமவெளிகள், குன்றுகள், மலைகள், நிலங்கள், நீர்நிலங்கள், இவ்வாறாக அனைத்தையும் உருவாக்குகின்ற ஆண்டவர் இறுதியாக மனிதரையும் இரக்கத்தோடு அவர் படைக்கிறார் என்றால், பிரியமானவர்களே, அவருடைய இரக்கம் படைப்பிலே இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. பல வேளைகளிலே நாம் நினைத்து பார்ப்பது உண்டு, என்னை ஏன் கடவுள் படைத்தார், எதற்காக இந்த உலகிலே ஆண்டவனை படைத்திருக்கிறார் என்று பல பேர் புலம்புவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கென்ன திறமை இருக்கிறது, எனக்கென்ன ஆற்றல் இருக்கிறது, எனக்கென்ன தொழில் இருந்து கொண்டிருக்கிறது என்று இவ்வாறெல்லாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். கடவுளே இருக்கிறாரா இல்லையா என்று பல வேளைகளிலே ஆண்டவரை நோக்கி நாம் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த ஆண்டவர் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றவர், இருப்பவராக, வாழ்கின்ற ஆண்டவராக, நம்மோடு இருப்பவராக இருக்கிறார். நம்மை எல்லாம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அனுபவம் நம்மை பார்த்து நமக்காக எல்லா அருளையும் நிறைவாக பரிவோடு இரக்கத்தோடு தருகின்றவராக இருப்பவர் தான் நம் ஆண்டவர். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணையில் உயிரோடு இருக்கின்ற இந்த ஆண்டவர் அழகாக சொல்வது லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை திருவசனம் 7 இவ்வாறாக சொல்லுகிறார், உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றது, அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா. தொடக்கத்திலேயே பார்க்கிறோம், விண்ணக தந்தை அவர் உலகை படைக்கிறார், மனிதனை தனது சாயலாக படைக்கிறார், அவனிலிருந்து பெண்ணை உருவாக்குகிறார், அனைத்தையும் ஆண்டு நடத்தக்கூடிய மாபெரும் ஒரு ஆற்றலை மனிதனுக்கு தருகிறார். அதுதான் கடவுளுடைய இரக்கம். ஆனால் மனிதனுடைய செயல்பாடுக்கு பிற்பாடு ஒவ்வொரு நாளுமே நான் புலம்பிக் கொண்டிருக்கிறோம், இன்று நான் என்ன செய்ய போகிறேன். பல வேளைகளிலே தன்னையே மறந்து பல பேர் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். காரணம், ஆண்டவரை நம்பாதவர்கள் தான் அத்தகைய செயலில் ஈடுபடுவார்கள். ஆண்டவருடைய பேரிரக்கத்தை புரியாதவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் இத்தகைய நிலைக்கு தள்ளப்படக்கூடிய மனிதராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லோருமே அந்த ஆண்டவருடைய சாயலால் படைக்கப்பட்டவர்கள். அதைவிட நாம் பார்க்கின்ற எல்லா உயிர்களையும் விட, சாதாரண சிட்டுக்குருவி அவற்றையும் விட மேலானவர்களாக ஆண்டவருடைய பார்வையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய பார்வையிலே சிறப்பானவர்கள். நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய பார்வையிலே அழகானவர்கள். நம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய பார்வையிலே திறமையானவர்கள். மனிதனுடைய பார்வையில் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எனக்கு என்ன திறமை இருக்கிறது, எனக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது, எந்த தொழில் செய்தாலும் நட்டமாய் இருக்கிறது. இவ்வாண்டாக ஒவ்வொன்றையும் நினைத்தும் ஆண்டவருடைய மேலான உடனிருப்பை நாம் புரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவன் நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவராக, இரக்கம் உள்ளவராக, ஆற்றல் உள்ளவராக, பேராற்றல் உள்ளவராக, பேரிரக்கம் கொண்டவராக, நம்மோடு எந்நாளும் இருக்கின்றவராக இருப்பவர் தான் நம் ஆண்டவர் இயேசு. கண்ணின் மணி போல பாதுகாக்கின்றவராக இருப்பவர் தான் நம் ஆண்டவர் இயேசு. ஒவ்வொன்றையும் அறிகின்றவராக இருப்பவர் தான் ஆண்டவர் இயேசு. பிரியமானவர்களே, அப்படி என்றால் நாம் இந்த நாளிலே நன்றி கூற வேண்டும். ஆண்டவரே, என்னை நீர் மனிதராக படைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி. மனிதராக படைத்தும் என்னை நடக்க வைத்திருக்கிறீர், என்னை ஓட வைத்திருக்கிறீர், என்னை பாட வைத்திருக்கிறீர், என்னை குதிக்க வைத்திருக்கிறீர். இந்த வேளையிலும் உம்மை நன்றியோடு நினைத்து உம்மை ஆராதிக்கின்ற நேரத்தை தந்திருக்கின்றீர். உம்மை காணக்கூடிய மாபெரும் ஆற்றலை, பார்வை எனக்கு தந்திருக்கிறீர். இதுவே எவ்வளவு ஒரு பேரிரக்கம்.
இதுவே எவ்வளவு ஒரு ஆற்றல், இதுவே எவ்வளவு ஒரு ஆறுதல், இதுவே எவ்வளவு அந்த ஆண்டவருடைய பரிவு நம்மீது இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இந்த வேளையிலே நம்முடைய படைப்பை எண்ணி, ஆண்டவர் என்னை மனிதனாக படைத்திருக்கிறே உமக்கு நன்றி, விபத்துகளிலிருந்து ஆபத்திலிருந்து என்னை காத்தீரே நன்றி, என் கை போனால் என்ன, என் கால் போனால் என்ன, என்னால் எழுந்து நடக்க முடியாமல் போனால் தான் என்ன, என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது என்னால் எதையும் செய்ய ஆற்றல் உண்டு என்ற பவுலடியாருடைய மனநிலையோடு வாழ்வை தொடர்வதுதான் உண்மையிலேயே கடவுளுடைய இரக்கத்தோடு நாம் பயணிக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். அதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்வாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, தர்மியான வேளையிலே ஆண்டவர் என்னை மனிதராக படைத்ததற்கு நன்றி, அனைத்திலும் காத்ததற்காக நன்றி என்று நாம் சொல்லி அவருடைய இரக்கத்திற்காக நாம் புகழ் பாட வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். வீழ்ச்சியிலும் மனிதர்கள் தவறிய நிலையிலும் அவர் அப்படியே விட்டுவிடுவராக இல்லை, அவர் மீண்டுமாக இரக்கத்தோடு பாதுகாக்கின்றவர் தான் நம் ஆண்டவர். பிரியமானவர்களே, இவ்வளவு எல்லா வகையான அதிகாரமும் மனிதருக்கு கொடுத்தார். அந்த மனிதனும் ஆண்டவரை விட்டு விலகி சென்றான். செய்யக்கூடாது என்று சொன்ன அந்த கட்டளையை மீறியவராக ஆதாம் ஏவாள் இருந்தார்கள். அதனால் ஆண்டவருடைய பார்வையில் மறைந்து இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆதாம் ஏவாளையும் ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினாலும் ஆனாலும் இரக்கத்தோடு தான் அனுப்புகிறார் ஆண்டவர். அந்த கனியை உண்ட பின்பு நாங்கள் நிர்வாணமாக இருக்கின்றோமே என்பதை அணிந்து இலைதலைகளால் ஆடை அணிந்தார்கள் என்று சொல்லப்படுகிறோம், நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கத்தோடு தோல் ஆடைகளை அவர்களுக்கு ஆடையாக அணிய கொடுக்கிறார். தொடக்க நூல் அதிகாரம் 3 இறைத்திருவசனம் 21 வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இரக்கத்தோடு அவர்களுக்கு எதை ஆடையாக கொடுக்கிறார்? தோல் ஆடையை ஆடையாக அணியச் செய்கிறார். அணியச் செய்துதான் அவரை அங்கு ஏதேன் தோட்டத்தில் அனுப்புவதை பார்க்கிறோம். இப்போ அந்த மனிதன் வீழ்ச்சியில் விழுந்தாலும் இரக்கத்தோடு பார்க்கின்றவர் தான் நம் ஆண்டவர். தொடர்ந்து கண்காணிக்கின்றவராய் இருப்பவர் தான் நம் ஆண்டவர். ஆபேலை கொன்றவன் காயின். அந்த ஆபேலை பற்றி எனக்கு தெரியாது, நான் என்ன அவருக்கு காவலாளியா என்று சொன்ன அந்த காயினை கூட ஆண்டவர் அவர் இரக்கத்தோடு தான் பார்க்கிறார். ஆண்டவன் புலம்புகிறான், ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன், என்னை பார்ப்போர் எல்லோருமே என்னை கொல்லுவார்களே என்று அங்கு ஆண்டவரிடம் புலம்புகின்ற பொழுது ஆண்டவருக்கு சொல்வது என்ன? தொடக்க அதிகாரம் 4 இறைத்திருவசனம் 12, 14, 15 பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்வது, யாராவது உன்னை கொல்ல முயன்றால் அவர்களும் அழிவார்கள், ஆகவே நீ கொல்லப்படாத வண்ணம் இருக்கும்படியாக உன்மீது நாம் அடையாளம் விடுகிறோம் என்று அனுப்புகிறார். அப்போ ஆபேலை கொன்ற காயினையும் கூட அந்த வீழ்ச்சியிலும் கூட தண்டித்திலும் கூட ஆண்டவர் இரக்கத்தோடு அவனுக்கு அடையாளம் கொடுத்து அவனை வாழ்விக்கின்ற ஆண்டவராக இருப்பவர் தான் நம் ஆண்டவர். பாவிகளை அழிக்கக்கூடியவர் அல்ல நம் ஆண்டவர். இந்த உலகிற்கு நான் நீதிமான்கள் அழைக்க வரவில்லை, மாறாக பாவிகளை அழைக்க வந்தேன் சொன்ன இந்த நற்கருணை ஆண்டவர் பாவிகளை அவர் மனமாறச் செய்கிறார், வாய்ப்பு கொடுக்கிறார். பாவிகள் வாழ்வதற்கு வாய்ப்பை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, அழகாக நாம் வாசிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொன்ன ஓமையிலும் கூட விதைப்பவர் ஓமையிலே அழகாக சொல்லப்படுவது என்ன? விதைப்பவர் விதையை விதைக்கிறார், நல்ல விதையைத்தான் விதைக்கிறார். ஆனால் தீயவனானவனோ இரவு வேளையிலே வந்து களைகளை விதைத்து செல்கிறான். அப்ப நல்ல விதைகளோடு களைகளும் இணைந்து வளர்கிறது. அப்ப அதை பார்க்கின்ற பணியாளர்கள் சொல்கிறார்கள், ஐயா நாங்கள் இந்த களைகளை எல்லாம் வெட்டி விடட்டுமா என்று கேட்டபோது உரிமையாளர் சொல்வது என்ன? அவையும் இணைந்து வளரட்டும், இறுதியாக களைகளை பிரித்து தீயிலிடுவோம், நல்லதை எடுத்து என்னுடைய களஞ்சியத்தில் சேருங்கள் என்று சொல்கிறார். அப்போ அந்த உரிமையாளராக இருப்பவர் ஆண்டவர் இரக்கத்தோடு பார்க்கின்றவராக இருக்கிறார், பொறுமை காக்கின்றவராக இருக்கிறார், மனம் மாற்றத்திற்கு வாய்ப்பு தருகின்றவராக இருக்கிறார். அவ்வாறு மனம் மாறுவதற்காக அந்த பாவிகளுக்கும் பாதுகாப்பை தருகின்றவராக இருக்கின்றார் ஆண்டவர். அதனுடைய அடையாளம் தான்
அந்த காயினையும் ஆண்டவர் பாதுகாக்கின்றவராக அடையாளம் விட்டு அனுப்புகிறார். அது ஆண்டவருடைய பேரிரக்கம், பாதுகாவல். பிரியமானவர்களே, இன்னும் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது தொடக்க நூல் அதிகாரம் 18 இறை திருவசனம் 16 முதல் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது ஆபிரகாம் சோதோம் பகுதி மக்களுக்காக அவர் மன்றாடுகிறார். ஆண்டவரே, இந்த ஊரிலே 50 பேரை கொண்டு நீர் மன்னிப்பீரா, வாழ வைப்பீரா? 40 பேர், 30 பேர், 20 பேர், 10 பேராக 10 பேரை கொண்டு நீர் இந்த உலகிற்கு நீர் இரக்கத்தை காண்பிப்பீரா சொன்ன போது 10 பேரை கொண்டாவது 10 பேர் நல்லவராக இருக்கிறார் கொண்டு அவரை கொண்டு நான் என்ன செய்ய மாட்டேன், அடைக்க மாட்டேன் சொல்லுகிறார். இதுதான் ஆண்டுடைய பேரிரக்கம். பேரிரக்கத்திற்காக ஆபிரகாமும் வேண்டுகின்றார். அடுத்ததாக நான் பார்க்கின்ற பொழுது மூன்றாவதாக இந்த ஆண்டுடைய இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? முழுமையான ஆண்டவர் முழுமையான தன்னுடைய இரக்கத்தை தருகின்றவராக, முழுமையாக தன்னை ஈடுபடுத்துகின்றவராக, அர்ப்பணிக்கின்றவராக இருக்கின்றார் இந்த ஆண்டவர். விடுதலை பயணங்கள் அதிகாரம் 3:7 இவ்வாறாக வாசிக்க கேட்கிறோம். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆகவே அவர்களை நான் மீட்பதற்காகவே குறிக்கப்பட்ட நாட்டுக்கு அழைத்துவதற்காகவே நான் அவர்கள் மீது இறங்கி வந்தேன் என்று மோசே வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுவதை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் முழுமையாக இரக்கம் உடையவராக, அந்த இரக்கத்தை முழுமையாக தருகின்றவராக இருப்பவர் தான் இந்த ஆண்டவர். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆண்டுடைய இரக்கம் அளப்பெரியது. அத்தகைய இரக்கத்திற்காகத்தான் மனிதர்கள் மீண்டும் மீண்டுமாக இந்த ஆண்டவரை விட்டு புறமே சென்றாலும், ஆண்டவர் விட்டு விலகி சென்றாலும், ஆண்டுடைய பேரன்பை அவர்கள் மறந்து சென்றாலும், தொடர்ந்து நீதி தலைவர்களையும் இறைவாக்கினர்களையும் அனுப்பிய அந்த ஆண்டவர் இறுதியாக தன்னுடைய மகனை உலகிற்கு அனுப்புகிறார். அதுதான் ஆண்டுடைய பேரிரக்கம். இந்த அன்பு திருமகனாகிய ஆண்டவர் இயேசுவும் பழைய ஏற்பாட்டிலே கண்ணில் காணாத அந்த ஆண்டவரை புதிய ஏற்பாட்டில் பார்க்க கண்ணில் காண்கின்றவராக நம் அனைவருக்குமே ஆண்டவராக அந்த ஆண்டவரை முழுமையாக நம் மத்தியிலே வந்தவராக இருப்பவர் இந்த நற்கருணை ஆண்டவர். அவரை முழுமையாக பார்க்கின்ற பொழுது நம்மோடு இருக்கின்றவராக, நம்மோடு வாழ்கின்றவராக இருப்பவர் தான் இந்த நற்கருணை ஆண்டவர். கண்ணால் பார்க்கக்கூடியவராக இருப்பவர் இந்த ஆண்டவர். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரும் நம்மீது இரக்கம் கொண்டவராக இருக்கிறார். தன்னுடைய பரிவை தொடர்ந்து காட்டுகின்றவராக இருக்கிறார். இந்த அன்பு ஆண்டவருடைய பரிவு எப்படிப்பட்டதாக இருந்தது? எல்லோருடைய பார்வையிலுமே பாவியாக இருந்த பெண், அவர் எல்லோருமே அடித்து விரட்டி வருகிறார்கள். இவள் கடும் பாவையாய் இருந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி அவரை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லோருமே அடித்து விரட்டி ஓடி வருகிறார்கள். ஆண்டின் முன்பாக அழைத்து வருகிறார்கள். ஆண்டான் அவரை கண்டித்தாரா, தண்டித்தாரா? இல்லையே. இனி பாவம் செய்யாது என்று மன்னிப்பை காண்பித்தவர் நம் ஆண்டவர் இயேசு. தனக்கு ஆதரவாக தன்னுடைய கணவனும் கைவிட்ட வேளையிலே கைம்பெண்ணாக இருந்த அந்த பெண்ணானவள் தன்னுடைய அன்பு மகனை இழந்து அழுது புலம்பு ஓடிக்கொண்டு வருகிறாள். பாடையிலே அந்த இளைஞனாய் இருந்த மகனை பிரேதமாக தூக்கி கொண்டு வருவதை கண்ணால் பார்த்து புலம்பி அழுது கொண்டு வருகிறாள் அந்த தாயானவள். அந்த தாயினுடைய புலம்பலை கண்ட ஆண்டவர் இயேசு பரிவு கொண்டு பாடையை தொடுகிறார். உயிரற்ற இளைஞனை தொட்டு எழுப்புகிறார். இளைஞனை எழுந்திரு என்று உயிர் தருகிறார் என்றால் அது அழுது புலம்பிய ஏழை கைம்பெண்ணாயிருந்த அந்த பெண்ணின் மீது ஆண்டவர் வைத்த பேரிரக்கம். அந்த இரக்கத்தை தொடர்ந்து தருகின்றவராக, ஏன் சிலுவையிலும் கூட தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிருள்ள ஆண்டவர் தன்னை காயப்படுத்தியவர்களுக்காகவும், தன்னை வதைத்தவர்களுக்காகவும், தன்னை துன்புறுத்தியவர்களுக்காகவும், தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்வது என்னவென்று தெரியாமலே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்களுக்காக ஜெபிப்பவராயிருப்பவர் நம் ஆண்டவர். ஆகவே அருமையான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே ஆண்டுடைய இரக்கத்தை உணர்வோம். அவர் என்னால் நம்முடைய இருக்கின்றவராக, நம்மை பாதுகாக்கின்றவராக, பராமரிக்கின்றவராக, அன்பு செய்கின்றவராக இருக்கின்றார். நம்பிக்கையிலே நம் வாழ்வை ஒவ்வொரு நாளும் நாம் தொடர்வோம். தொடர்ந்து இந்த நற்கருணை ஆண்டுடைய பிரசன்னத்திலே நம்மை எல்லாம் முழுமையாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அருமையாக பேதுரு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 5 இறை திருவசனம் 7 இவ்வாறாக சொல்கிறார்: உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால்
அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளவராயிருக்கிறார் என்று இந்த நற்கரை ஆண்டவரை பேதுரு அழகாக எடுத்துரைக்கிறார். நம் ஒவ்வொரு மீதும் கவலை கொண்டிருப்பவர் ஆண்டவர். எனக்காக அக்கறைப்படுவர் யார்? எனக்காக கவலைப்படுபவர் யார்? என்னுடைய புலன்பல்களை கேட்டு எனக்காக கண்ணீர் சிந்துபவர் யார் என்று பல பேர் நாம் நொந்து கொண்டிருக்கிறோம். வீட்டிலேயே அனாதைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். வீட்டிலே வாழ்கின்ற பெரியவர்கள், முதியவர்கள், நோயாளிகள் வீட்டினுடைய உறவுகளோடு இருந்தாலும் அனாதையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆளாயின பின்பு மேலே நாடுகளுக்கு அனுப்பிய பின்பு எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே அதிகமான பெரிய பெரிய பங்களாவாக இருந்தாலும், பெரிய பெரிய தோப்புகளாக இருந்தாலும், 1க்கு 2 3 கார்கள் வீட்டின் முன்பாக இருந்தாலும், ஆனால் கூடி பேசி மகிழ்வதற்கு குழந்தைகள் இல்லாமல் எத்தனையோ வயதான அந்த மூதாட்டிகளும் அந்த வயதானவர்களும் அவர்கள் அந்த பிள்ளைகளை மேலை நாட்டுக்கு அனுப்பிவிட்டு வீட்டில் அனாதையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தனக்காக கவலைப்படுவதற்காக, தங்களுக்கு ஒரு நோய் ஏற்படுகின்றால் உடனடியாக மருத்துவத்துக்கு அழைத்துச் செல்வதற்கு தன்னோடு பிள்ளைகள் இல்லை, மாறாக தங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு பணியாளர் தான், வீட்டில் கார் ஓட்டுகின்ற ஓட்டுநர் தான் ஓடி வந்து மருத்துவனுக்கு அழைத்துச் செல்வதோ இல்லாவிட்டால் அவர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பதோ இத்தகைய செயல் நடக்கிறது என்றால், பிரியமானவர்களே, நாம் எந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பரிவையும் பிறருக்கு காட்டுவதுதான் உண்மையிலேயே கிறிஸ்தவராக வாழ முடியும். இந்த கிறிஸ்துடைய அன்பு பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும். அந்த அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம். ஆண்டுடைய மேலான இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். உள்ளத்திலே பல்வேறு குறைகளோடு, உள்ளத்தில் பல்வேறு போராட்டங்களோடு இருக்கின்ற நம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்கின்றவர் நம் ஆண்டவர். அந்த அன்பு ஆண்டவரிடம் நம்மை எல்லாம் அர்ப்பணித்து இந்த பாடல் மூலமாக அவருடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்வோம். இயேசுவே, இயேசுவே, என்னோடு வாழும், என்னோடு வாழும். இயேசுவே, இயேசுவே, என்னோடு பேசும், என்னோடு பேசும். இயேசுவே, இயேசுவே, என்னில் நிலைத்திரும், என்னில் நிலைத்திரும். இயேசுவே, இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவே, இயேசுவே, உமக்கு புகழ், உமக்கு புகழ். இயேசுவே, இயேசுவே, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. இயேசுவே, இயேசுவே, என் இறைவன், என் இறைவன். இயேசுவே, இயேசுவே, என் ஆண்டவர், என்
நீர் ஆண்டவர். இயேசுவே இயேசுவே என் மீட்பர். என் மீட்பர். இயேசுவே இயேசுவே என் அரசர். என் அரசர். இயேசுவே இயேசுவே என் ஆயன். என் ஆயன். இயேசுவே இயேசுவே என் தலைவன். என் தலைவன். இயேசுவே இயேசுவே என் தந்தை. என் தந்தை. இயேசுவே இயேசுவே என் தாய். என் தாய். இயேசுவே இயேசுவே என் சகோதரன். என் சகோதரன். இயேசுவே இயேசுவே என் நண்பன். என் நண்பன். இயேசுவே இயேசுவே என் மருத்துவர். என் மருத்துவர். இயேசுவே இயேசுவே என் பாறை. என் பாறை. இயேசுவே இயேசுவே என் பாதுகாவல். என் பாதுகாவல். இயேசுவே இயேசுவே என் ஆலோசகர். என் ஆலோசகர். இயேசுவே இயேசுவே என் வாழ்வு. என் வாழ்வு. இயேசுவே இயேசுவே என் வழி. என் வழி. இயேசுவே இயேசுவே என் ஒளி. என் ஒளி. இயேசுவே இயேசுவே என் எல்லாம். என் எல்லாம். இயேசுவே இயேசுவே எனக்கு ஆசியருளும். எனக்கு ஆசி அருளும். இயேசுவே இயேசுவே உமது ஆவியை அருளும். உமது ஆவியை அருளும். இயேசுவே இயேசுவே வாரும். வாரும். இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும். என்னோடு பேசும். இயேசுவே இயேசுவே என்னோடு இருந்தருளும். என்னோடு இருந்தருளும். இயேசுவே இயேசுவே என்னோடு வாழும். என்னோடு வாழும். இயேசுவே இயேசுவே என்னோடு இருந்தருளும். என்னோடு இருந்தருளும். இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கை எல்லாம் என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கை எல்லாம் என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கை எல்லாம் என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். 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 பிரியமானவர்களே, கனிவோடு பரிவுள்ள அன்புள்ளம் கொண்டவராய் இருக்கின்ற நம் ஆண்டவர் இந்த மக்களை பார்த்து பரிவு கொண்டது போல பல்வேறு வேண்டுதலோடு ஏக்கங்களோடு இருக்கின்ற நம்மீதும் பரிவு கொண்டவராய் இருக்கின்றார் நம் ஆண்டவர். தர்மையான இந்த வேளையிலே நற்கரணை ஆண்டோடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற நாம் நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டு நோக்கி எழுப்புவோம். உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்று கூறிய திருச்சபையின் தலைவனே, எம் இனிய இறைவா, எம் அன்னையாம் திருச்சபையை மிகச் சிறப்பான முறையில் வழிநடத்தி வரும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறை மக்களின் ஆன்மீக தேவையை கருத்தில் கொண்டு அன்பையும் அருளையும் இறை பணியின் வழியாக மக்களுக்கு கொடுத்திடவும் மக்களாகிய நாங்களும் திருச்சபையின் தலைவர்களோடு இணைந்து திருச்சபையின் வளர்ச்சி பணிகளில் ஆர்வத்துடன் பங்கெடுக்க உமது அருளை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்ற இறை வார்த்தையின் வழியாக பணிவோடு எங்கள் கடமையை செய்ய கற்றுத்தந்த எங்கள் அன்பான ஆண்டவரே, எம் தாய் திருநாட்டை வழிநடத்துகின்ற நாட்டு தலைவர்களுக்காகவும் அரசியல் தலைவர்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். மக்களின் பொருளாதார தேவையை கருத்தில் கொண்டு மக்களுக்காக ஆர்வத்தோடும் அர்ப்பணத்தோடும் சேவைகள் புரிந்திடவும் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான நல்ல பல திட்டங்கள் மூலம் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றிடவும் எம் நாட்டு தலைவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நல்ல ஞானத்தை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களோடு என்றும் உடன் இருப்பவரே இறைவா, எம் கருத்த பிள்ளையூர் பங்கு திருச்சபையில் உள்ள
எல்லா குடும்பங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். குடும்பங்களில் உள்ள கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், பெரியோர், சொந்த பந்தங்கள், உறவினர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். குடும்பங்களில் உள்ள அனைவரும் அவரவருக்குரிய கடமைகளை சிறப்பாக செய்திடவும், பொறுப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி குடும்ப முன்னேற்றத்திற்காக உழைத்திடவும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பு செய்து வாழ்ந்திடவும், பிள்ளைகள் பெற்றோர் பெரியோருக்கு கீழ்ப்படிந்து தெய்வ பயத்தோடும் ஞானத்தோடும் வாழ்ந்திடவும் உமது அருளை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மருத்துவர் நோயற்றவருக்கு அல்ல, மாறாக நோயுற்றவருக்கே தேவை என்று மொழிந்த எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, இந்த கொரோனா பெருந்தொற்று காலங்களில் நீர் எங்கள் மேல் காட்டிய இரக்கத்திற்காகவும் அன்பிற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். வருகின்ற காலங்களில் உலகில் உள்ள எல்லா மக்களையும் உமது சிறகுகளின் நிழலில் பாதுகாத்திருளும். உமது கண்ணின் மணியான எங்களை காத்திருளும். போட்டி, பொறாமை, தன்னலம், பழிவாங்குதல், விட்டு கொடுக்கும் மனப்பான்மையின்மை, பகிர்ந்து வாழும் மனப்பான்மையின்மை இவற்றை விடுத்து நல்ல பண்புகளோடு வாழவும், உயிரோடு இருக்கும் காலங்களில் இயன்றவரை அனைவருக்கும் நன்மை செய்து வாழவும் எங்கள் அனைவருக்கும் நல்ல மனதை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் வாழ்வின் மையமே இறைவா, எம் கருத்து பிள்ளையூர் பங்கு திருச்சபையை மிக சிறப்பான முறையில் வழிநடத்துகின்ற எங்கள் பாசமிகு பங்கு தந்தை அருட்தந்தை வினோத் பால்ராஜ் அவர்களுக்காகவும், அருட்தந்தை அவர்களோடு இணைந்து பணி செய்கின்ற மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அருட்தந்தை அவர்கள் வாழ்விலும் அருட்சகோதரிகளின் பணி வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் நீர்தாமே உடனிருந்து வழி நடத்திடவும், பணி வாழ்வில் அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்படவும் உமது அருளை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல என்ற எம் அன்பு இறைவா, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று இறை திட்டத்தை ஏற்ற அன்னை மரியா போல என் விருப்பம் அன்று உமது திருவுளமே நிறைவேறட்டும் என்று இறை திருவுளத்திற்கு தன்னை கையளித்த இறைமகனைப் போல நாங்களும் எங்கள் வாழ்வில் எங்கள் விருப்பத்தை முன்னிறுத்தாமல் அனைத்தையும் இழந்த பின்பும் உம்மை பழிக்காது உமது திருவுளத்தை ஏற்று வாழ்ந்த யோபுவை போல் எங்கள் வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள், வெற்றி தோல்விகள் அனைத்திலும் நாங்களும் உமது திருவுளத்தை ஏற்று வாழக்கூடிய ஆழ்ந்த இறை விசுவாசத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள இயேசுவே, இந்த வேலை உமது பிள்ளைகள் நாங்கள் எடுத்துரைக்கும் மன்றாட்டுக்கெல்லாம் கனிவாய் செவி சாய்த்திருளும். எங்களுக்காக தன்னை அர்ப்பணித்த அன்பு தெய்வமே இயேசுவே, உமது திருப்பாதத்தை எங்கள் குடும்பங்களெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா.
எங்கள் குடும்பத்திற்குடைய பிள்ளைகள், சிறு குழந்தைகள், இளையோர், இளம் பெண்கள், திருமணமானவர்கள், வீட்டிற்கின்ற வயதானவர்கள், எங்கள் உறவினர்கள், நண்பர்கள், வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூரில் இருக்கின்ற எங்களுடைய உறவினர்கள், குடும்பத்தார்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது ஆசிரியை அளித்தருளும், உமது இரக்கத்தை அளித்தருளும், பாதுகாப்பை தந்தருளும். ஆண்டவரே, அன்றாடம் உழைக்கின்ற உழைப்பை மக்கள் பெற்றுக்கொள்ள, அந்த உழைப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இரக்கமாய் இருந்தருளும். நோய் நொடியிலிருந்து பாதுகாத்துக் கொள்வீராக. மக்கள் செய்கின்ற தொழில்கள், விவசாயம், வியாபாரம், கால்நடைகள் அனைத்தையும் ஆஸ்வதிப்பீராக. ஓட்டுநர் பணியை செய்கின்றவரை ஆஸ்வதிப்பீராக. ஆசிரியர் பணியை செய்கின்றவரை ஆஸ்வதிப்பீராக. மருத்துவ பணி செய்கின்றவரை ஆஸ்வதிப்பீராக. அலுவலக பணிகளை செய்கின்றவரை ஆஸ்வதிப்பீராக. மருத்துவமனையிலும் எம்மவர்கள் இந்த வேளையிலே பல்வேறு உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு இந்த வேலை இரக்கத்திற்காக மன்றாடுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் இரக்கத்தோடு கனிவாய் ஆசிர்வதித்தலும், உமது பாதுகாப்பை தந்திரலும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல், திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. நாமம் ஓரிட தினமே அனைவரும் மகிழ்வோமே.